ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு நீங்கள் டூர் போகிறீங்க இல்லை பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்க அப்படின்னா இனிமேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரும் இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இ பாஸை ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு epass.tnega.org அப்படின்ற வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியிலிருந்து அவுட் சைடு இந்தியா, இந்தியாவுக்கு உள்ளே வித்தின் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உள்ளே அப்படின்னும் போது இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய லாகின் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்குள் இருந்து அப்படின்னு உள்நுழைய லாகின் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உள்நுழை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இல்லை விரும்பும் இடம் அப்படின்னும் போது நீலகிரியா கொடைக்கானலா அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீலகிரினா நீலகிரி செலக்ட் பண்ணிங்க, கொடைக்கானல்னா கொடைக்கானல் செலக்ட் பண்ணிங்க. நான் கொடைக்கானல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் கேட்குறாங்க. விண்ணப்பதாரர் பெயர் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. வருகையின் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பர்பஸ் ஆஃப் விசிட்டு, அக்ரி கமாடிட்டி, எசென்ஷியல் கமாடிட்டி, நான் எசென்ஷியல் கமாடிட்டி, பிஸ்னஸ், டூரிஸ்ட்டு. நீங்கள் என்ன பர்பஸாக போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் டூரிஸ்ட்னு கொடுத்துட்றேன். வாகன பதிவு எண் கேட்குறாங்க. வாகன பதிவு எண் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு மொத்த பயணிகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. மொத்த பயணிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. வாகன உற்பத்தி வருடம் கேட்குறாங்க. வாகன உற்பத்தி வருடம் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வாகன வகை கேட்குறாங்க. ஸோ பஸ்ஸு, காரு, மினி பஸ்ஸு, வேனு, 2 வீலர், அதர்சன்ஸு. நான் கார் செலக்ட் பண்ணிக்கிறேன். எரிபொருள் வகை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலா, டீசலா, சிஎன்ஜியா, எலக்ட்ரிக்கா, ஹைப்ரிடான்னு கேட்குறாங்க. டீசல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்நுழையும் தேதி வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிற டேட்டையும் வெளியில் எக்ஸிட் ஆகிற டேட்டையும் நீங்கள் அங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு கண்ட்ரி வந்து இந்தியான்னு இருக்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. மாவட்டம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு பின்கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ நோ மை பிளேஸ் ஆஃப் ஸ்டே, ஐ டோன்ட் நோ மை பிளேஸ் ஆஃப் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ டிஸ்பிளே ஆகும். கீழே உள்ள நிபந்தனைகளையும் பிற சட்டங்கள், விதிகள் மற்றும் விதிமுறைகளையும் பின்பற்றுவதாக ஒப்புதல் அளிக்கிறேன். ஏதாவது மீறல்கள் ஈடுபட்டால் நான் சட்டப்படி தண்டிக்கப்படுவேன் என்று உணர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் இஸ் பேண்டட் இன் கொடைக்கானல் அண்ட் நீலகிரிஸ் கொடுத்துருக்காங்க. டு நாட் லிட்டர், டு நாட் குக் ஆர் கன்சியூம் ஃபுட் ஐட்டம்ஸ் அலாங் தி ரோட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவாய்ட் ஸ்பீடிங், வெஹிக்கல்ஸ் மைட் பி ஸ்டாப்டு wherever necessary such as at the border check post of plastic checking and collection of toll tax அப்படின்னு சொல்லிட்டு do not feed the wild animals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய இ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஜென்ரேஷன் ப்ராசஸ் தான். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் நீலகிரி கொடைக்கானலுக்கு வந்து டூர் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது விஷயமா போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இ பாஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்களே
டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.